அண்மைச் செய்தி. குப்பைகளை மேலாண்மை செய்ய கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்யாமல் எளிமையான திட்டங்களை உருவாக்கி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்தகுமார். ஆனந்தகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மோசமான கழிவு மேலாண்மை காரணமாக அகில இந்திய தூய்மை நகரங்கள் தரவரிசையில் சென்னை 38வது இடத்திற்கு பிடித்தது. இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் செய்தி வெளியானது. இதன் அடிப்படையில் சென்னை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயண தலைமையிலான அமர்வு சென்னை மாநகராட்சி தரப்பில் குப்பை மேலாண்மை குறித்து பொதுவான பிரச்சனைகள், புள்ளி விவரங்கள், வழிமுறைகள் வகுக்கப்பட்டன. அவை நடைமுறைக்கு உகந்தவையா? அப்படி உகந்தவை என்றால் ஏன் இன்னும் சென்னை குப்பை மேலாண்மை என்பது பெரும் சவாலாக உள்ளது என கேள்வி எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் தெரிவித்தது. மேலும் குப்பைகள் மேலாண்மை செய்வதில் சென்னை மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்வதோடு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்யாமல் எளிமையான திட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மேலும் அதிக கழிவுகள் உருவாகும் இடங்களை கல்வி நிறுவனங்கள், உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் குப்பைகளை மேலாண்மை செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக என்ன விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் ஏற்கனவே கடந்த 2026ஆம் ஆண்டு, 25ஆம் ஆண்டு மற்றும் 26ஆம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு நீதிபதிகள் விசாரணையை வருகிற ஜூன் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.